Assalamualaikum friends, welcome to TH Kitchen. நம்ம இன்னைக்கு TH Kitchenல பாசி பருப்பு ஹல்வா செய்ய போறோங்க. பாசி பருப்பை வந்து ஊற வச்சு அரைச்சி எல்லாம் செய்ய போறது இல்ல. ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம பாசி பருப்பு ஹல்வா செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பை வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு டவலில் இந்த பருப்பை சேர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நான் பருப்பை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சுருந்தேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னாக்கா மேலே மட்டும் நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடும், உள்ளே வந்து அப்படியே அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி வறுத்தானோ தான் நம்ம அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். எல்லா பருப்பும் ஒரே ஈவனாக வறுபட்டுருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். முந்திரியும் பாதாமையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெள்ளரி வறுத்து சேர்த்துக்க, அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் பருப்பு வந்து ஆற வச்சு இது மாதிரி மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது, இது மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த 2 பொருளையும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது வந்து அல்வாவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பருப்பு எடுத்து அதே கப்பில் 4 கப் பால் சேர்க்க போகிறேன். முதல்ல 2 கப் பால் சேர்த்துருக்கேன். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்லையே 4 கப் பாலும் சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சூடான பாலில் குங்குமப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு வேண்டான்னாக்கா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்க, 1.5 கப் சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரண்டி இது மாதிரி வச்சு ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம். கொஞ்சமாக கேப் விட்டு இது மாதிரி மூடிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம்.
நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்கலாங்க. ஹல்வாக்கு வந்து நெய் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா கொஞ்சம் நெய்யை கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.